குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் செகண்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அதை பற்றி பார்த்தோம். அதாவது தென்னிந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்தது மெக்காலித்திக் ஒரு அயர்ன் ஏஜ் இன் தமிழ்நாடு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த மெக்காலித்திக் அயர்ன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள்லாம் அகழாய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்த்தோம். இப்போ இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழடியும் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த மெக்காலித்திக் அயர்ன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்பொருள் ஆய்வுத்துறை அப்படின்னு அர்த்தம். Excavated an ancient town dating to Sangam age in Keeladi village at திருப்பத்தூர் தாலுக். அதாவது திருப்பத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற துறை செஞ்சுருக்காங்க. இன்னமும் அதை ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ என்னென்ன அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Excavations have produced evidences for brick buildings. அதாவது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள். இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த ரயில்வே லைன் போடுறதுக்காக அங்கே இருந்த ஹரப்பான் மொஹஞ்சதாரோவில் இருந்த செங்கற்களை எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு படித்தோம் இல்லையா. அது சுட்ட செங்கற்களை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு படித்தோம் இல்லையா. அது மாதிரி இங்கேயும் கீழடியிலையும் பார்த்தோம் அப்படின்னா செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள்லாம் இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் பாட்ரி, பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னிலியன் அண்ட் குவாட்ஸ், பெர்ல், gold ornaments and iron objects, shell bangles, ivory dies have been unearthed. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நன்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட அந்த வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பழமையான மட்பாண்டங்கள், அவங்க பயன்படுத்தின மட்பாண்டங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாட்ரீஸில் எப்படி இருக்குன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த மட்பாண்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மட்பாண்டத்தில் தமிழ் பிராமி அப்படிங்கிற 2 இதுவும் கலந்த எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கண்ணாடியினாலான மணிகள், கார்னிலியன் அண்ட் குவாட்ஸ், அது கார்னிலியன் அப்படிங்கிறது செம்மணிகள், அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்கல் படிகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர்ல் கண்டுபிடிச்சிருக்காங்க, முத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் அயர்ன் ஆப்ஜெக்ட்ஸு, நம்ம தங்க நகைகள்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இரும்பினால் ஆன பொருட்கள், இப்போ நம்ம விவசாயத்துக்கு இரும்பினால் ஆன பொருட்கள் பயன்படுத்துகிறோம். வீட்டு உபயோகத்துக்கு இரும்பினால் பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. கத்தி, கொடுவாள், அரிவாள், அப்புறம் கதிரறிவாள், அதுபோல் ஏற்கலப்பை, இந்த மாதிரிலாம் நம்ம அயர்ன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. அது மாதிரி இவங்களும் அயர்ன் இம்ப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஷெல் பேங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷெல் பேங்கிள்ஸ் அப்படின்னா என்ன, இந்த இது இருக்கு இல்லையா, சங்கு இருக்கு இல்லையா, அதில் வளையல்கள் செய்யப்பட்டு, இப்போ நம்மளாம் கவரிங் வளையல் போட்டுக்கிறோம், கண்ணாடி வளையல் போட்டுக்கிறோம், பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிறோம் இல்லையா. ஆனால் அவங்க பீரியடில் சங்கில் செய்யப்பட்ட வளையல்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவோரி டைஸ், அதாவது தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடை. நம்ம தாயம்லாம் விளையாடுறதுக்கு பகடை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி பல பொருட்களை அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த பழங்கால மக்கள் தமிழ் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க.
In 2017, ASI sent 2 samples of these for radiocarbon dating to Beta Analytic, ஃப்ளோரிடா, USA. இப்போ வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து எப்படி வந்து பழங்காலத்தை சேர்ந்தது, பழங்கால மக்கள் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் அந்த மாதிரியை வந்து அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் வந்து அதை வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கார்பனை வச்சு கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அந்த கார்பன் முறையில் வந்து இந்த பொருட்களை எல்லாம் 2 மாதிரிகளை வந்து 2017 இந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது, ஏஎஸ்ஐன்னு என்ன சொன்னேன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிடாவில், அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து அனுப்பி அதை வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. தே டேட்டட் சாம்பிள்ஸ் ஆஸ் 200 BC. அப்போ அந்த நிறுவனத்துக்கு வந்து சோதனை செய்ய வந்து பார்க்கும் பொழுது அந்த சோதனையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொருட்கள் வந்து எப்போ பயன்படுத்தினது அப்படின்னா கிமு 200 சார்ந்தது. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 200ஆம் ஆண்டில் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. The Roman artifact found at the site add to the evidence of ancient Indo-Roman trade relationship. அதாவது இங்கே வந்து ரோமானிய நாடு இருக்கு இல்லையா, அந்த ரோமானிய நாட்டை சேர்ந்த பொருட்களும் இந்த பழங்கால பொருட்களும் வந்து அவங்க பயன்படுத்தின பொருட்களும் இங்கே கிடச்சிருக்கு. அப்போ அவங்க ரோம் நாட்டை சேர்ந்தவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரோம் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாணிபம் வந்து நடந்திருக்கு. அப்போ ட்ரேட் ரிலேஷன் வந்து இருந்திருக்கு. ட்ரேட் ரிலேஷன் இருக்கிறதுனால தான் அந்த ரோம் நாட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டில் வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. நம்ம இந்திய நாடு வந்து ரோம் நாட்டுக்கு போய் வாணிபம் செஞ்சுருக்கு. அப்போ அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அங்கே கிடைக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் வாணிப தொடர்பு இருந்திருக்குன்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, Periplus mentioned the steel imported to Rome from peninsular India was subjected to duty in the port of Alexandria. அதாவது பெரிப்ளஸ் அப்படிங்கிற வரலாற்றறிஞர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு அப்படிங்கிறது என்னது, இரும்பு இருக்கு இல்லையா, ஸ்டீல் இருக்கு இல்லையா, அது வந்து ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதை குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து இதுக்கு வந்து வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலில் வந்து பெரிப்ளஸ் அப்படிங்கிற அறிஞர் வந்து வரலாற்று அறிஞர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பெரிப்ளஸ் அப்படிங்கிறவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து இந்த இரும்புக்கு வந்து ஸ்டீலுக்கு வந்து வரி விதிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டீல் வந்து இந்தியாவிலேருந்து எங்கே போயிருக்கு, ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பொருந்தல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து அகழாய்வு செய்யுது. இப்படி தான் வந்து அகழாய்வு செய்வாங்க. இது மாதிரி அகழாய்வு செய்யும் பொழுது கிடைத்த பொருட்கள் தான் இது எல்லாமே. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து முதுமக்கள் தாலி. இங்கே சின்ன சின்ன ட்ராயிங் பண்ணப்பட்ட அந்த பாட்லாம் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அம்பு, இதெல்லாம் வந்து அகழாய்வு செய்யும் பொழுது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பொருந்தல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். Finds grey goods, glass beads in red, white, yellow, blue and green, iron swords, pottery with Tamil Brahmi scripts, pots filled with rice, semi-precious metals such as quartz, carnelian, bangles made of glass and shell. அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, புதைகுழி பொருட்கள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு. அந்த மணிகள் வந்து என்னென்ன வர்ணங்கள் கொண்டது அப்படின்னா, ரெட் கலரு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், இது மாதிரி பாசிகள்லாம் இப்போ நம்மலாம் போட்டுக்கிறோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து மணி கழுத்தில் வாங்கி போடுறோம் இல்லையா, அது மாதிரியும்
மணிகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அயன் ஸ்வார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இரும்பினால் ஆன வாள்கள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு. பானைகள்லாம் கிடச்சிருக்கு. அந்த பானைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாட்ஸ் ஃபில்டு வித் ரைஸ், அதாவது பானைகள் நிறைய அரிசி நிரப்பப்பட்ட அந்த ஒரு பானை கிடச்சிருக்கு. அதில் வந்து பானை நிறைய என்ன நிரப்பி வச்சுருக்காங்க அப்படின்னா அரிசி வந்து நிரப்பி வச்ச அந்த பானை வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா செமி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் சச்சஸ் குவார்ட்ஸ், கார்னிலியன், பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஷெல். அது மட்டும் இல்லாமல் பல அரிதான கற்களான படிகக்கல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் குவார்ட்ஸ் அப்படின்னா படிகக்கல், கார்னிலியன் அப்படின்னா செம்மணிக்கல், அதாவது சிவப்பு நிற மணிக்கற்கள். அதுக்கப்புறம் சங்கினால் ஆன வளையல்களும் அதுக்கப்புறம் கண்ணாடியால் ஆன வளையல்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து கார்னிலியன் அப்படிங்கிற பீட்ஸ் மணி. இந்த பாட் நிறையா வந்து ரைஸ் இருக்கக்கூடிய பாட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு கோல்டு ஸ்டெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இந்த பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல ஆய்வு செய்யக்கூடிய ஸ்பாட்டு. ஓகே, அடுத்தது த டிஸ்கவரி ஆஃப் அயர்ன் சிக்கிள் பைக் அண்டு டிப் ஆஃப் ப்ளஃப் ப்ரொவைட் எவிடன்சஸ் தட் தே ஹேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் இரும்பினாலான கதிரருக்கும் அரிவாள் கிடச்சிருக்கு. அப்புறம் ஏர் உழக்கூடிய அந்த முனை கிடச்சிருக்கு, ஈட்டி கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் வந்து நெல் வந்து விளைவிச்சிருக்காங்க, நல்ல கல்டிவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, ரைஸ் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எ பார்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் பொருந்தல் சைட் ப்ரூவ்ஸ் தட் ரைஸ் வாஸ் பீப்புள்ஸ் ஸ்டாபிள் ஃபுட்டு. அதாவது இங்கே அரிசி நிரம்பிய ஒரு பானை கிடச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த அரிசி நிரம்பிய பானையை வைத்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ணாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய உணவாக எது இருந்திருக்கு அப்படின்னா ரைஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சுது. இன்றைக்கி கிளாஸில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த மெகாலித்திக் அயர்ன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இன்றைக்கி கீழடி அப்படிங்கிற இடத்துல அகழாய்வு செய்யக்கூடிய இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பெரிப்ளஸ் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்தது பொருந்தல் அப்படிங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் அகழாய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அங்கே இருந்த மக்களுடைய முக்கிய தொழில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ் கல்டிவேஷன் பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டாபிள் ஃபுட்டு வந்து ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சுது.